சுப்பையா வாசின்னு எங்க போயிருக்காப்ல? மாடு பிடிக்கிறாள். கணத்தடிக்கு போயிருக்காரு. லாட்டரி சீட் ரிசல்ட் வந்திருக்கு. இத்தனாலும் புருஷனுக்கு அதிர்ஷ்டம் இல்ல. ஏதோ நீ வந்த நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சீட்டை கொண்டா. என் நேரம் அடுப்புலயே தகராறா இருக்கு. சீட்டு பிள்ளையார் கிட்ட இருக்க, எடுத்து பாத்துக்கோ. எவ்வளவு நேரம் தான் உங்ககிட்ட மல்லு கட்டுறது? ஏன் கண்ணம்மா இவ்வளவு போக? நான் என்ன பண்ணட்டும்? ஈர விறகு பத்தவே மாட்டேங்குது. கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி பத்த வைய. ஆமா, எவ்வளவு எண்ணெய் தான் கொட்டுறது இதுல? வண்டியை கொண்டு சாலையில விட்டுட்டு அப்படியே மாட்டுக்கு தண்ணி ஆட்டி விட்டுடு. பண்ணையார் கேட்டாருன்னா நான் ஊடு வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லு. சரிண்ணே. டேய், மேற்க பாசினா போகுண்டா. அப்படியே கிழக்கு மூலமா பார்த்து திருப்பி விடுங்க. பத்தா சீக்கிரம் வந்து. கண்ணம்மா, என்ன உள்ளது? விட்டத்தை வெடிக்க பார்த்துட்டு உட்காந்துருக்க. அடுப்படி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்பதான் தலை முழுங்கினியா? நீ கண்ணாலத்துக்கு முன்னால ஆசையா வச்சுக்கிட்டு இருப்பிய அந்த துண்டு, அது இன்னைக்குன்னு பார்த்து வாழைத்தார் பட்டு கரையா பிடிச்சு இப்பதான் பட்டுது. உடனே அலசனா போயிடும் நினைக்கிறேன். இந்தா. மாமா, மாமா, ஏன் புள்ள? உள்ள வாங்க. என்ன புள்ள? உள்ள வந்து படுங்களேன். ஏன்? பனி பெய்யுது இல்ல? சித்திரை மாசத்துல ஏது புள்ள பனி? ஐயோ, கொஞ்சம் கூட விவரம் புரியாத மனுஷனா இருக்கீங்களா? சே, உன்னோட தினம் இது ஒரு தொல்லையா போச்சு.
என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? ஒரே ஒரு நிமிஷம் சபலத்துக்கு ஆளாயிட்ட. உடலால கூட இல்ல, மனசாலதான். அதுக்கு இப்படி தண்டிச்சிட்டியே. கை ஏண்டி வெந்ததுன்னு அவர் கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லட்டும்? நீதான் என்னை காப்பாத்தணும். கண்ணம்மா, என்ன புள்ள கோயில்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட? தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு, அதான் மச்சான். ஆமா புள்ள, இன்னைக்குன்னு பார்த்து கோயில்ல கொள்ள கூட்டம், என்னால மூச்சு கூட விட முடியல. இந்தா திண்ணீர் வச்சுக்க. நீங்களே வச்சு விட்டுருங்க. இந்தா புள்ள பூ. அதையும் நீங்களே வச்சு விட்டுருங்க. இந்தா புள்ள தீர்த்தம். கையை நீட்டு புள்ள. இந்தா தீர்த்தம் வாங்கிக்க. என்ன தீர்த்தத்துக்கு போய் இந்த மாதிரி? ஏன் புள்ள கை வந்திருக்கு? தீச்சட்டி சுட்டது தானே? தப்பு செஞ்சவங்களதான் தீச்சட்டி சுடுன்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு புள்ள. இந்த தப்புக்கு நீ மட்டும் பொறுப்பு இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? 2 மாசத்துக்கு முந்தி பொன்னியம்மன் கோயிலுக்கு போனமே, அந்த சம்பவத்தை கொஞ்சம் நினைச்சு பாரு. சும்மா மென்னு முழுங்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் கண்ணம்மா? மனசார வேண்டிட்டு கட்டு. எண்ணி 6 மாசத்துல குழந்தை உண்டாங்கன்னா அப்புறம் என்ன கேள? இந்த பொன்னிவாசாமி ரொம்ப சக்தி உள்ளது. நிறைய பேர் தொட்டில் கட்டிருக்காங்க. நீயும் கட்டுமா, நல்லபடியா நடக்கும். ஆமா கண்ணம்மா. என்னடா சுப்பையா, நீயே யோசனை பண்ணிட்டு இருக்க? நம்பிக்கையா கட்ட சொல்லு, தைரியமா கட்டுக்கண்ணம்மா. எங்கிட்ட குறை இருக்கிறது இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது. இன்னும் நீ உண்டாகாதனால அந்த சாமிக்குத்தான் சக்தி இல்லைன்னு எல்லாரும் நினைப்பாங்க. அப்படி ஒரு பழி அந்த சாமி மேல போட்டதுனாலதான் உனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. நான் சொல்றது சரிதானே?